Hi, hello friends. Welcome to Varuthapadatha Trader Sangam. So, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 145 strategy யாரெல்லாம் இன்ட்ரோ듀ce பண்ணாங்களோ அவங்க இப்போ 145 strategy பண்றாங்களா இல்ல ஆனா இன்னைக்கு 145 strategy எந்தெந்த யூடியூப் சேனலை பார்த்து எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ணீங்களோ எவ்வளவு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அவங்க வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனா அதுக்குமே அந்த சேனலுக்குமே சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இன்னைக்கு வந்து எல்லாரும் இருக்காங்க why because எல்லாருக்குமே அவங்களுடைய கேபிட்டல் தான் இம்பார்ட்டன்ட் இதுதான் உண்மையும் கூட சோ கண்டிப்பா உங்களுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் தான் இம்பார்ட்டன்ட் சோ உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல்ல எதனா ஒரு ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு இல்ல ஏதோ ஒரு மெத்தட்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிம்பிளா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லிட்டு போய்டுவாங்க பட் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றதோ ஃபாலோ பண்ணாததோ நம்ம கையில தான் இருக்கு அப்படி ஃபாலோ பண்றப்போ நம்ம வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றதோ இல்ல இர்ரெகுலரா ஃபாலோ பண்றதோ அதுவும் நம்ம கையில தான் இருக்கு சோ நம்ம பிளைண்டா எந்த ஒரு சேனலையுமே வந்து இவங்களால தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றதுல வந்து எந்த விதமான நியாயமும் கிடையாது பட் ஆனா என்னன்னா எல்லாரும் ஒரு இந்த வழிக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியை காமிச்சு விட்டுட்டு கடைசில அவங்களும் அந்த வழியில டிராவல் பண்ற மாதிரி வந்துட்டு அதுக்கு அப்புறமா இப்போ யாருமே அந்த வழியில டிராவல் பண்றது கிடையாது எல்லாரும் வந்து மாறி வந்து போய்கிட்டு இருக்காங்க சோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து 145 ஸ்ட்ராட்டஜில தான் நான் வந்து என் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணல சோ நான் அதுக்கு முன்னாடியே வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன் பட் 145 ஸ்ட்ராட்டஜி பண்ண சொல்ல நான் என்ன சொல்வேன்னா நான் இதை மட்டும் பண்ண மாட்டேன் இது கூட நான் வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து எனக்கு தோன்ற விஷயத்தை நான் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப சோ எனக்கு வந்து நிறைய வந்து நெகட்டிவ் சைட்ஸ் வந்துச்சு சொல்றவங்க என்னன்னா வெறும் 145 மட்டும் பண்ணுங்க வெறும் 145 மட்டும் பண்ணுங்க வேற எதுவும் பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா நீங்க லாஸ்ட் ஆவீங்க ஃபாலோ தி ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சோ எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல்ல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜில வர ஒரு பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அவங்க வந்து அப்ஸ்கண்ட் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க அதை பண்றாங்களா இல்லையா அப்படின்றது தெரியாது பட் திடீர்னு அவங்க பண்றேன்னவங்க திடீர்னு அவங்க பண்ண மாட்டேன்னுவாங்க அதுக்காக நம்ம அந்த சேனல்ல வந்து தொடர்ந்து வந்து நம்ம ஒரு வருஷம் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றோம்னா ஒரு வருஷம் அந்த சேனல்ல வர எல்லா வீடியோஸும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது அவங்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவோ 2 வீடியோவோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க சோ நம்ம இந்த மாதிரி ஒரு 10 சேனல்ல பார்த்தோம்னா 10 சேனல்ல போடுற 10 வீடியோ நம்ம பார்த்தோம்னா நம்ம வீட்ல இருக்கிற வேற வேலை வெட்டி எதுவுமே பார்க்க முடியாது சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே அந்த ஸ்ட்ராட்டஜில இருக்கிற கருத்து என்ன இப்படிதான் பண்ணணுமா அப்படிதான் பண்ணணுமா அப்படின்றத உள் வாங்கிக்கிட்டு அதுக்குள்ள நம்ம இதுவரைக்கும் லேர்ன் பண்ண விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ப்ரொசீட் பண்ணா மட்டும்தான் நம்மளால அந்த ஸ்ட்ராட்டஜில வின் பண்ண முடியும் அந்த ஸ்ட்ராட்டஜில மட்டும் இல்லாம நம்மளால நார்மலாவே எந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாலும் நம்மளால வின் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ பாத்தீங்க அப்படினா 145 ஸ்ட்ராட்டஜி வந்து தொடர்ந்து இந்த மந்த் வந்து முதல் நாளை தவிர மத்த எல்லா நாளுமே வந்து லாஸ் தான் சோ இதுல நான் நடுவுல வந்து மண்டே ஒரு நாள் வந்து நான் வந்து எனக்கு டார்கெட் கொடுத்திருக்க மாதிரி நான் சொல்லியிருக்கேன் சோ அது வந்து நான் தனியாவே நான் அதை மென்ஷன் பண்ணிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து அன்னைக்கு 3 to 5 வெச்சு நான் ஃபாலோ பண்ணதனால எனக்கு வந்து அன்னைக்கு வந்து நான் வந்து 3 to 5 பேஸ் பண்ணி நான் எடுத்ததனால எனக்கு வந்து மண்டே வந்து எனக்கு வந்து டார்கெட் வந்து எனக்கு ஹிட் ஆச்சு இப்போ பாத்தீங்கன்னா நேத்து வந்து பாத்தீங்க அப்படினா எனக்கு நிறைய சேனல்ஸ்ல பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு வந்து என்ட்ரி எடுக்காதன்னு சொல்லிருந்தாங்க எனக்கு அது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது சர்ப்ரைஸா இருந்துச்சு ஏன் அந்த மாதிரி சொல்லணும் அப்படினு ஏனா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாரும் ரெகுலரா ஃபாலோ பண்றாங்க சோ இத்தனை நாள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் லாட்ஸ் போட்டு இல்ல சிங்கிள் லாட் போட்டோ வந்து ஃபெயிலியர் பண்ணிக்கிட்டு இப்போ நேத்து வந்து டார்கெட் எடுத்தவங்க வந்து நிறைய பேர் வந்து எடுக்காம கூட போயிருக்காங்க சோ நிறைய பேர் வந்து நேத்து வந்து டார்கெட்டை மிஸ் பண்ணிருக்காங்க சோ கண்டிப்பா நிறைய பேர் என்ட்ரி எடுக்காத அன்னைக்கு அந்த டார்கெட் வந்து அடிச்சிருக்கு சோ இது என்ன அப்படினா நம்ம வந்து ஒருத்தங்கள வந்து எடுக்காத அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது இல்லையா சோ என்ன அப்படினா இதுதான் ரூல்ஸ் இதுதான் ப்ரொசீஜர் சோ வந்து இங்க என்ட்ரினா வந்து 190 டார்கெட்னா இது ஸ்டாப் லாஸ்னா இது வந்து எடுக்கறதும் எடுக்காததும் அவங்கவங்க இஷ்டம் சேஃபா ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுது அப்படினா அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சா அவாய்ட் பட் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல டார்கெட் அடிக்க போகுதுன்னு தெரிஞ்சும் நம்ம ஏன் வந்து அந்த டார்கெட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணணும் ஓகேங்களா சோ என்ன அப்படினா நீங்க வந்து நம்மளுடைய மைண்ட் செட் நமக்கு கிளியரா இருக்கணும் சோ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம் அப்படினா ஒரு லாட் சைஸ் நம்ம பொசிஷன் சைஸ் அப்படின்றது நம்ம கரெக்ட்டா ஈக்குவலா வந்து நம்ம மெயின்टेन பண்ணிட்டே வரணும் சோ அந்த மாதிரி மெயின்टेन பண்ணிட்டே வந்தனா இப்போ வந்து 10 லட்சம் ரூபாய் போட்டு ட்ரேட் பண்றவங்க சோ முதல் நாள் வந்து லாஸ் ஆகறப்போ 2 லாட் போடுவான் அடுத்த நாள் 5 லாட் போடுவான் அடுத்த நாள் 15 லாட் போடுவான் அடுத்த நாள் 30 லாட் போடுவான் அடுத்த நாள் 100 லாட் வரைக்கும் கூட போடுவான் சோ அவன் வந்து 10 லட்சம் ரூபாய் கேபிட்டல் வச்சு பண்ணிட்டு இருக்கான் சோ அவனுக்கு பிரச்சனை கிடையாது பட் நம்ம யோசிச்சு பாருங்க நம்மலாம் வந்து
லோ கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு லாட் போட்டு தான் ட்ரேட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு லாட் போட்டு நமக்கு கண்டினியூவாக லாஸ் ஆனாலும் 30 நாள் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து பொட்டென்ஷியல் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் அண்ட் ரிஸ்க் வந்து நம்ம எடுக்க முடியும். ஏன்னா 1500 அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 லேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5%. ஓகேங்களா? ஸோ 1 லேக்குக்கு பர் டே வந்து 1.5% வந்து நீங்கள் ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் எடுக்கணும். பட் ஆனால் இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 10,000 20,000 கேபிட்டல் இருந்தாலே போதும், இந்த வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், நீங்கள் வந்து இதை வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 10,000 20,000க்கு 1,500 எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ 10,000க்கு வந்து 1,500 அப்படின்றது 15%. ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் அவங்க லாஸ் ஆனாங்க அப்படின்னா, கரெக்டு தானே? ஆமாம். ஸோ ஒரு நாளைக்கு அவங்க லாஸ் ஆனாங்க அப்படின்னா அவங்களுடைய கேபிட்டல்லேருந்து 15% அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகுது. ஸோ 15% லாஸ் ஆகிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி 5 நாள் லாஸ் ஆச்சுன்னா என்னாச்சு? 50% அவுட்டு. ஸோ வந்து ஒரு தப்பான ஒரு கைடன்ஸில் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இவ்வளோ கேபிட்டல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க ஆரம்பத்திலேயே. ஸோ இதையும் வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணி நிறைய பிகினர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ 1,500 நமக்கு வந்து 1% 2% ரிஸ்க்காக இருந்துச்சு, நம்மளுடைய கேபிட்டலில் ரிஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இத்தனை நாள் தொடர்ந்து லாஸ் ஆகிறது யாருக்குமே ஒரு மேட்ராகவே இருக்காது. கம்மியான கேபிட்டலை வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த கண்டினியூவான லாஸ் வந்து ஒரு பெரிய மேட்ராக தெரிஞ்சிருக்கும். சீரியஸாக பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை. ஸோ ஏன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே ட்ரா டவுன் பீரியடுன்னு ஒன்று இருக்குது. அந்த ட்ரா டவுன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் வந்து சேஞ்சஸ் வேரியஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபிக்ஸடாக வந்து ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்றது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மட்டும்தான் கொடுக்க முடியும், ஷேர் மார்க்கெட்டில் கொடுக்க முடியாது. ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா 70% கொடுக்கும், ஒரு மாதம் 80% கொடுக்கும், ஒரு மாதம் 60% கொடுக்கும், ஒரு மாதம் 50% கொடுக்கும். ஸோ எவ்ரிதிங் ஒரு மாதம் 20% கூட கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ அப்போ அந்த ஒரு மாதம் 20% கொடுக்குதா இல்லையான்னு தெரியணும் அப்படின்னா 20% ஒரு மாதம் நெகட்டிவாக கூட இருக்கும். அப்போது நீங்கள் வந்து எல்லா நாளுமே ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் உங்களால் அது முடியும். கம்மியான கேபிட்டலை வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு பெரிய கேபிட்டல் 1,500 நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 1,500 உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2% இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் வந்து 3% இருக்கணும். இது 3% இருக்கணும் அப்படின்னா அப்போ உங்களுடைய கேபிட்டல் எவ்வளோ டைம்ஸ் இருக்கணும் அப்படின்றது பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கம்மியான கேபிட்டலில் தான் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இதே ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸில் எக்ஸிட் ஆகிடுங்க. 5 பாயிண்ட்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அப்போது உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். பட் ஆனால் எனக்கு வந்து எவ்ரிடே ப்ராஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன நான் வீடியோவில் சொல்ல வரேன்னா, எனக்குமே பார்த்தீங்கன்னா நானுமே வந்து கம்மியான கேபிட்டல் போட்டு தான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் வந்து 5 வருஷமாக இருக்கேன். ஸோ எனக்கு எல்லா மாதமும் நான் வந்து என்னுடைய பிஎன்எல் வந்து லாஸில் முடிஞ்சாலும் நான் அடுத்த மாதம் நான் திரும்ப ட்ரேட் பண்ணுவேன். நான் ட்ரேட் பண்ணாமல் ஷேர் மார்க்கெட்டை விட்டு ஓடிட மாட்டேன். ஸோ நான் எவ்வளோ லாஸ் ஆனாலும் நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். பிகாஸ் எனக்கு தெரியும் இதில் எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, இதில் வந்து எவ்வளோ எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இன்றைக்கி இல்லைனாலும் என்னால் நாளைக்கு எடுக்க முடியும், நாளைக்கு எடுக்கலைனாலும் என்னால் அடுத்த வாரம் எடுக்க முடியும் அப்படின்ற பொட்டென்ஷியல் உள்ள பிஸ்னஸ் இது அப்படின்றது எனக்கு தெரியும். பட் எத்தனை பிகினர்ஸ்க்கு அது தெரியும்? இந்த மாதிரி இப்போ அவங்க வந்து ஒரு 10,000 இல்லை ஒரு 20,000 கேபிட்டலில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த 20,000 இப்போ அவங்க வந்து ஒரு 50% லாஸ் ஆகிட்டாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியில் மட்டும் 50% லாஸு. இந்த ஸ்ட்ராட்டஜியோட இம்பேக்டால் யோசிச்சு பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியோட இம்பேக்டால் அவங்களுக்கு ஒரு 50% லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, கேபிட்டல் கோயிந்தா. அப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் பி அவேர். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, நான் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்ல வரல, எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அவேர்னஸோடு இருங்க, அவேர்னஸோடு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இன்னும் என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகலை. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல கேப் அப் ஆகிருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப கேப் அப் ஆனாலும் கேப் டவுன் ஆனாலும் வந்து சேஃப் ட்ரேடர்ஸ் வந்து என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு வீடியோவில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து எல்லா வீடியோஸுமே வந்து நம்மளால் மைன்யூட்டாக வாட்ச் பண்ண முடியாது. ஸோ நமக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறதுல தப்பே கிடையாது. நமக்கு தேவை என்ன? நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேப் அப் கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேப் அப்பில் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து புட்டு சைடில் ட்ரிகர் ஆனால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும்.
கேப் டவுனில் நமக்கு வந்து மார்க்கெட் இருக்குது அப்படின்னா கால் சைடில் ட்ரிகர் ஆனால் மட்டும்தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி வந்து 300 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கேப் அப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 278 பாயிண்ட் கேப் அப்பில் இருக்குது. அப்போது நமக்கு புட்டு சைடில் ட்ரிகர் ஆனால் தான் நமக்கு என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே இது மேலே போகுமா? இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு நாலேஜ். இதுக்கு மேலே பேசிக்காக போனோன்னா இதுக்கு மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா தான் இதுக்கு மேலே வந்து மேலே போகும். ஈவன் தான் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ் இப்போ வரைக்குமே வந்து 320 ப்ளஸில் இருக்குது. ஸோ வந்து நம்ம மார்க்கெட் வந்து அதை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ குளோபலோடைய நியூஸோட இம்பேக்ட் எப்படி இருக்குது, நம்மளுடைய இந்தியன் எக்கனாமியில் என்ன நியூஸ் வருது, ஸோ அதோடைய இம்பேக்ட் எப்படி இருக்குது, இல்லை பேசிக்காக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸோ அதோடைய பிரேக்கிங் பாயிண்ட்ஸில் எப்படி இருக்குது, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே பொருந்தும். ஸோ நம்ம பிளைண்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணோம், இதெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னா பிளைண்டாக எல்லா நாளுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் ஃபாலோ பண்ணுறது, ஒரு நாள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. இப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை குறை சொல்லி ஒன்றுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் சிச்சுவேஷன் என்ன, இன்றைக்கி மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட் என்ன, எவ்ரிடே மார்க்கெட்டுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. எப்படி ஹியூமன்ஸ்க்கு வந்து எவ்ரிடே ஒரு சென்டிமெண்ட் இருக்கோ, எவ்ரிடே ஒரு எமோஷன்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு எவ்ரிடே ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து கால் சைடில் வந்து இப்போ என்ட்ரி ட்ரிகர் ஆகிற இவ்வளோ நேரம் வந்து புட் சைடில் வந்து போச்சு. சரிங்களா, இவ்வளோ நேரம் வந்து புட் சைடில் வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆகிற மாதிரி போச்சு. ஏன் அது ஓப்பன் ஆக மாட்டேங்குன்னு தெரில. சரி, ஓகே. இவ்வளோ நேரம் என்ட்ரி சைடில் ட்ரிகர் ஆகிற மாதிரி போச்சு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கால் சைடில் ட்ரிகர் ஆகிற மாதிரி போச்சு. ஸோ அக்கார்டிங் டு நாசர் சாரே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கேப் அப்பில் என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ட்ரி எடுத்தால் கேப் அப்பில் புட் சைடில் தான் என்ட்ரி ட்ரிகர் ஆகணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் மீறி இன்றைக்கி கால் சைடில் ட்ரிகர் ஆகிறப்போ என்ட்ரி எடுத்து லாஸ் ஆனால் இதுக்கு வந்து யார் பொறுப்பு? நாசர் சார் வந்து எதனா கொடுக்க போகிறாரா? எதுவுமே கிடையாது. ஒரு வேளை அந்த 190 என்ட்ரி ஆகிறப்போ உள்ள ட்ரிகர் தான். அந்த டைமில் ஒரு மொமெண்டம் எப்படி இருக்குது, அந்த கேண்டிலுடைய மொமெண்டம் எப்படி இருக்குது, அந்த மொமெண்டம் கேண்டிலில் நமக்கு என்ட்ரி டார்கெட் கொடுத்துருச்சு அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. அப்படி இல்லை அப்படின்னா கஷ்டம்தான். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கேபிட்டலில் லூஸ் பண்ணாதீங்க. ஸோ வந்து ஈவன் எல்லாருமே வந்து லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ லாஸ் அப்படின்றது பார்ட் ஆஃப் ட்ரேடிங். ஸோ வந்து இதனால் வந்து யாரும் வந்து மனசு உடைஞ்சு போகாதீங்க. ஸோ இதனால் வந்து கடன் வாங்கி யாரும் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. அங்கே இங்கே பணத்தை புரட்டி ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போனீங்க அப்படின்னா ரொம்ப நாள் இருப்பீங்க. அவசரமாக போனீங்க அப்படின்னா ரொம்ப நாள் இருக்க முடியாது. சீக்கிரமாக வந்து அவசரப்பட்டு மார்க்கெட்டே நம்மளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுரும். ஸோ நம்ம ஸ்லோவாக போனோம் அப்படின்னா நம்மளால் பல மாதம் பல வருஷங்கள் இருக்க முடியும். ஏன்னா இது வந்து அவ்வளோ பொட்டென்ஷியலான ஒரு பிஸ்னஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா பீப்புள்ஸுமே வாட்ச் பண்ண போகிறது கிடையாது. இப்போது இன்றைக்கி ஒரு பொன்னியின் செல்வன் பற்றி ஒரு வருது அப்படின்னா அதை எல்லா தரப்பு மக்களையுமே அது ஈர்க்கும். நார்மலாக ஒரு சினிமேட்டிக் நியூஸ் அப்படின்னா, ஒரு காமெடி அப்படின்னா. பட் இது வந்து அப்படி கிடையாது. இந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சவங்க, இந்த பிஸ்னஸ் மேலே ஆர்வம் உள்ளவங்க, இந்த பிஸ்னஸில் இருக்கிற பொட்டென்ஷியலை பற்றி தெரிஞ்சவங்க தான் இப்போ இந்த வீடியோ இவ்வளோ லென்த்தியாக இருந்தாலும் இந்த செகண்ட் இந்த நிமிஷம் அவங்க அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து எதுவுமே தெரியாமல் ஒரு அறக்குறையோடு நம்ம உள்ளே போயிட்டு எக்ஸிட் ஆகிட்டு நம்ம வந்து நஷ்டப்பட்டு வேகமாக நம்ம போகிறதுனால நமக்கு காயங்கள் பெருசாக இருக்கும். எவ்வளோ வேகமாக போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு காயம் பெருசாக இருக்கும். நம்ம எவ்வளோ ஸ்லோவாக போகிறோமோ அவ்வளோ நாள் நம்ம நினச்சி போகலாம் இதில். ஸோ நமக்கு வந்து இங்கே நமக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம போய் ரீச் ஆகிறோம் அப்படின்றத விட எவ்வளோ நாள் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். ஸோ நம்ம எவ்வளோ நாள் நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ரீச் பண்ண வேண்டிய பிளேஸ் வந்து நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப அழகான ஒரு பிளேஸில் போய் ரீச் பண்ண முடியும். அதுக்கு வந்து நமக்கு லாங் டைம் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ நம்ம லாங் டேஸ் ட்ரேட் பண்ணணும். ஸோ ஒரு ஃபாஸ்ட் வேண்டாம். ஸோ நிறைய கேபிட்டலை உள்ளே போட்டு டெப்ளாய் பண்ணி நிறைய லாஸ் பண்ண வேண்டாம். லாஸ் பண்ணுங்கள். பட் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் பண்ணுங்கள். லாஸை அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட் வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி என்ன நடக்குது, டார்கெட் அடிக்குதா, ஸ்டாப் லாஸ் அடிக்குதா அப்படின்றது நம்ம டெலிகிராமில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சொன்ன விஷயங்கள் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுங்க. தேங்க்யூ.